டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் எழுதிய ஒரு அருமையான சிறுகதை உணர்வும் உறவும். குடும்ப உறவை சொல்லக்கூடிய சிறுகதை. இந்த கதை வெளிவந்த ஆண்டு 1947. டேட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ எழுதப்பட்டது. இந்த கதை கண்டிப்பா நாம ஸ்கூல்ல நம்ம பாட புத்தகத்துல இருந்திருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்த கதை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்பவே எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. கண்டிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம தமிழ் பாடத்துல இந்த கதை வந்திருக்கு. இத நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஏன்னா, மூவா அவர்கள் எழுதின நிறைய நாவல்கள், சிறுகதைகள் எல்லாமே ஸ்கூல்லயும் சரி, கல்லூரிகள்லயும் சரி பாடத்திட்டத்துல வந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப கருத்து ஆழமிக்க சமூக சீர்திருத்த கதைகளாக, சமூக அக்கறை உள்ள கதைகளாக அவருடைய கதைகள் எல்லாமே இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு கதைகள் 2 கதைகள் நினைக்கிறேன். நான் சிறுகதைகள் ஏற்கனவே நான் குடுத்திருக்கேன். ஓகேவா? இப்ப கேட்கலாமா? உணர்வும் உறவும். சிறு பெண்கள் சிலர் கூடி மணலில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் புன்னை கொட்டைகளை வைத்துக் கொண்டு விளையாடினார்கள். காசு முதலியவைகளை மணலில் அழுத்தி மறைத்து பிறகு மணலை தோண்டி எடுத்து பார்ப்பதில் சிறுவர்களுக்கு தனி இன்பம் உண்டு. அழித்தல், ஆக்கல் என்னும் ஆற்றல் தங்களிடம் இருப்பதை அப்போது அவர்கள் உணர்கிறார்கள் அல்லவா? அதுதான் அந்த இன்பத்திற்கு காரணம். பொய்மைகளை வைத்து விளையாடுவதில் காக்கும் ஆற்றல் இருப்பதை உணர்ந்து மகிழ்கிறார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல் என்னும் முத்தொழிலில்தான் குழந்தைகளும் இன்பம் காண்கின்றன. இப்படி விளையாடி வந்த புன்னை கொட்டைகளில் ஒன்றை எடுக்க மறந்து விட்டார்கள். அந்த கொட்டை மணலிலேயே அழுந்தி சில நாட்கள் கிடந்தது. அதனுள் கிடந்த உயிர் வாளா இருக்குமா? அது வெளியே வெளிப்பட்டது. புன்னை கொட்டை புன்னை செடியாகி தோன்றியது. விளையாடிய சிறுமியர் பலருள் ஒருத்தி அந்த விந்தையை கண்டு வியந்தாள். படைத்தலும் மறைத்தலும் ஆகிய விளையாட்டுக்கு உரிய புன்னை கொட்டை இப்போது தொழிலுக்கு உரிய இளஞ்செடியாக விளங்கியது. சிறுமியோ இளம் தாயாகி விட்டாள். அந்த செடியின் மேல் கொண்ட அன்புதான் அவள் மனதை தாய்மனம் ஆக்கிவிட்டது. சிறு செடி வளர்ந்து ஓங்கும் என்று கனவு கண்டாள். வளர்க்க முனைந்தாள். அன்பு சொரிந்தாள். அந்த புன்னை செடிக்கு தண்ணீர் மட்டும் ஊற்றினால் போதும். ஆனால் அது யார் செய்யும் செயல்? அதை செடி என்று அறிந்த மூளை உடையவர் செயல். ஆனால் சிறுமியோ தன் அன்பை முன்னே செலுத்தி உணர்ந்து வளர்த்தாள். தன் தாய் தன்னை வளர்த்த முறை, நெய்யும் பாலும் ஊட்டி தன்னை வளர்த்த முறைதான் சிறுமியின் உணர்வில் நிலைத்து நின்றது. தானும் அந்த இளம் செடியை அவ்வாறே வளர்க்க முனைந்தாள். இளம் புன்னை செடிக்கு நாள்தோறும் நெய்யும் பாலும் கிடைத்து வந்தன. தண்ணீரும் ஒவ்வொரு வேளை கிடைத்திருக்கும். பல ஆண்டுகள் கழிந்தன. செடி மரமாக ஓங்கியது. அந்த சிறுமி மங்கையாக பொழிந்தாள். திருமணம் நடந்தது அவளுக்கு. இல்வாழ்க்கை அமைந்தது. குழந்தை செல்வமும் வாய்த்தது. அந்த குழந்தை ஒரு பெண் குழந்தைதான். அந்த குழந்தை வளர்ந்து சிறு பெண் ஆனது. பெற்ற தாய்க்கு இந்த சிறு பெண் முதல் குழந்தையா இல்லை 2வது குழந்தையா? உணர்வு உலகம் கண்டவர்கள் உண்மையை சொல்லுவார்கள். இந்த சிறு பெண் அவளுக்கு 2ஆம் குழந்தைதான். அவள் மனம், அன்பு நெஞ்சம் வளர்த்த முதல் குழந்தை புன்னை மரம்தானே. இதை அந்த தாயே ஒரு நாள் சொல்லிவிட்டாள் தன் 2வது மகளிடம். ஒரு நாள் அவளுடைய சிறு பெண் அழுதாள். நெய் சோறும் பாலும் உண்ணாமல் தொல்லை கொடுத்தாள். அப்போதுதான் சொன்னாள், அம்மா, நீ இப்படி பாலும் நெய் சோறும் உண்ணாமல் அழுகின்றாயே, உன்னால் எனக்கு எவ்வளவு தொல்லை. ஆனால் உன் அக்கா ஒரு நாளும் அப்படி செய்ததில்லையே என்று கூறினாள். யாரம்மா என் அக்கா என்று மகள் கேட்டாள். இதோ இருக்கின்றதே இந்த புன்னை மரம்தான். இதுதான் நான் முதலில் வளர்த்த குழந்தை. நாள்தோறும் என் கையால் நெய்யும் பாலும் ஊட்டினேன். ஒரு நாளும் மறுக்கவில்லை, அழவில்லை, கோபம் வரவில்லை. எனக்கு ஒரு நாளும் தொல்லை கொடுக்காமல் உண்டு வந்தது. ஆனால் நீ மட்டும் இப்படி செய்கின்றாயே என்றாள் தாய். மகளின் மனதில் அது அரைகுறையாக இந்த செய்தி பதிந்தது. இன்னும் சில ஆண்டுகள் கழிந்தன. அவளுடைய அறிவு வளர்ந்தது. அப்போது புன்னை குழந்தையாக பிறந்த கதையையும் வளர்ந்த வரலாற்றையும் தாய் அவளிடம் விளக்கி கூறினாள்.
மகளுக்கு உண்மை விளங்கிவிட்டது. மகளும் உற்ற வயது அடைந்தாள். வாழ்க்கை தொடங்கினாள். ஒரு நாள் தன் காதலனோடு அந்த புன்னை மரத்து நிழலில் இருந்து பேசிக் கொண்டிருந்தாள். பேச்சில் விளையாட்டும் நகைச்சுவையும் பெருகிவிட்டன. காதல் பேச்சு, காதல் விளையாட்டு இவற்றுக்கு இடையே திடீரென்று காதலியின் உள்ளத்தில் ஒரு புத்துணர்ச்சி தடையாக எழுந்தது. பேச்சும் மகிழ்ச்சியும் தடைபட்டன. காரணம் வேறொன்றும் இல்லை. நிழலில் இருந்த அவள் நினைவு நிழல் தந்த புன்னை மரத்தின் மேல் சென்றது. இளமை முதல் தன் உள்ளத்தில் ஊறி வந்த உறவு முறை கண்முன்னே வந்து நின்றது. புன்னை மரம் தமக்கை, தான் தங்கை. இதை எப்படித்தான் மறக்க முடியும்? ஒரு நாள் பாடமா? தமக்கையின் எதிரில் காதல் பேச்சும் விளையாட்டும் நிகழ்த்த தங்கைக்கு மனமில்லை. என்ன செய்தோம் என்று நாணம் அடைந்தாள் அவள். இதை காதலனுக்கு தோழியை கொண்டு தெரிவித்தாள். இந்த சிறுகதை முற்றும். இந்த கருத்து ஒரு பழம்பெரும் பாட்டில் உள்ளது. பாடிய புலவர் யார் என்று தெரியவில்லை. தமிழ்நாடு பெயரை மறந்துவிட்டது. ஆனால் நல்ல காலம் அந்த பாட்டை மறக்கவில்லை. அந்த பாட்டை இப்போது பார்க்கலாமா? விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துறந்த கால்முளை அகைய நெய்ப்பெய் தீம்பால் பெய்து இனிது வளர்த்தது நுண்மினும் சிறந்தது நுவ்வையாகும் என்று அன்னை கூறினள் பொன்னையது நலனே. அம்ம நாணுதும் நும்மோடு நகையே. நற்றிணை பாடல் இது. 172வது பாடல். இந்த கதை தமிழ் முரசு பத்திரிகையில பிப்ரவரி 1, 1947 வெளியான ஒரு சிறுகதை. நான் சொன்னேன் இல்லையா, சுதந்திரத்துக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்கினது ஆகஸ்ட். இது பிப்ரவரியிலேயே எழுதி வெளிவந்த ஒரு கதை. நற்றிணை பாடல் அடிப்படையா வச்சுட்டு இந்த கதை எழுதியிருக்காரு. இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா? ஸ்கூல்ல கேட்ட படிச்ச ஞாபகம் இருக்கா? இந்த கதை கமெண்ட்ல சொல்லுங்க.